உள்ளங்கள் நடுங்கக்கூடிய மறுமை நாள். முதல் சூர் ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், அழிக்கப்பட்ட படிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவார். அப்போது இந்த அடியான் எழுந்து வருவார். கபர் பிளக்கப்படும். அதன் வாசலில் மலக்கு காத்துக் கொண்டிருப்பார். யா அல்லாஹ், மலாயிகத்துர் ரஹ்மா காத்துக் கொண்டிருப்பார்கள். சொல்லுவார்கள், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர். இந்த நாளுடைய எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. மூமின்களே, சொர்க்கவாதிகளே, எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. வததலகாஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சந்திப்பார்கள். ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இது, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த நாள் இது. வெளியே வாருங்கள். எப்படி எழுந்து வருவார்கள்? எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடு மறுமையில் இருந்து வருவார். சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதில் இருந்து, தொழுகையின் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளில் இருந்து, அல்லாஹ்வை திக்ர் செய்து மரணித்தவர் அல்லாஹ்வை திக்ர் செய்த நிலையிலேயே யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள். அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு ஒளி சூழ்ந்து கொள்ளும். வெளிச்சத்தோடு மாஷர் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் ரஹ்மானுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அங்கே பார்த்தால் சூரியன் ஒரு மைல் தூரம் வெப்பத்தை சுட்டரித்துக் கொண்டிருக்கும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை, கரண்டை கால் வரை, முட்டுக்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அரிசில் தங்களுக்கு அந்த 7 கூட்டத்தார்களுடைய இடத்தை சென்று அல்லாஹ்வுடைய அரசின் நிழலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். சிரித்தவர்களாக, புன்சிரிப்பை கொண்டவர்களாக மறுமையிலே நின்று கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், முத்தகீன்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் அமைதி அளிக்கக்கூடிய இடத்திலே, நிம்மதி தரக்கூடிய இடத்திலே மறுமையிலே நிற்பார்கள்.